வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் கண்ணியமற்ற செயல். ஹார்முஸ் குறித்து மீண்டும் கொந்தளிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். பிரித்தானியாவுக்குள் ஊடுருவிய ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. ட்ரம்பின் அறிவிப்பை தூக்கி எறிந்த நெதன்யாகு. அமெரிக்காவில் சீன ஆராய்ச்சியாளர் மர்ம மரணம். பீஜிங் கடும் கண்டனம். திடீரென்று மனம் மாறிய நெதன்யாகு. லெபனான் குறித்து இஸ்ரேலின் தீர்மானம். குவைத்தின் தேசிய பாதுகாப்பு படைத்தளம் மீது ட்ரோன் தாக்குதல். வரி விதித்தால் அவ்வளவுதான், ஈரானை எச்சரிக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். லெபனானில் தொடரும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் அராஜக தாக்குதல்கள். பிள்ளையானுக்கு தெரிந்த பயங்கர தகவல். சுரேஷ் சாலைவால் பதறும் சரத் வீரசேகர. அமெரிக்க ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைக்க ஜனநாயக கட்சியினர் தீவிரம். அனைத்தையும் பகிரங்கப்படுத்த தயார். மஹிந்த ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. கனடா ஆசை காட்டி பாரிய மோசடியில் ஈடுபட்ட பெண். ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கொண்டு செல்வதை அனுமதிப்பதில் ஈரான் மிகவும் மோசமான முறையில் செயற்படுவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். சற்று முன்னர் ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்வதை ஈரான் கையாளும் விதம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ரூத் சோஷியல் தளத்தில் கடும் அதிருப்தி வெளியிட்டார். ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கொண்டு செல்வதை அனுமதிப்பதில் ஈரான் மிகவும் மோசமான முறையில் செயல்படுகிறது. இது கண்ணியமற்ற செயல் என்று கூட சொல்லலாம். இது நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அல்ல என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார். பிரித்தானிய கடல் பிராந்தியத்துக்குள் ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல்களின் அத்துமீறிய செயல்பாட்டை கண்டுபிடித்திருப்பதாக பிரித்தானிய அரசு வெளிப்படுத்தியுள்ளது. வட அத்லாந்திக் கடல் பகுதியில் ரஷ்யாவின் 3 ரகசிய நீர்மூழ்கி கப்பல்களின் செயற்பாட்டை 1 மாத காலம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பிரித்தானிய அரசாங்கம் தற்போது அறிவித்துள்ளது. பிரித்தானிய ரோயல் கடற்படை மற்றும் P-8 போலிசான் விமானப்படை விமானங்கள் இணைந்து ரஷ்யாவின் அகுலா ரக அணுசக்தியால் இயங்குகின்ற தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் ரஷ்யாவின் ரகசிய பிரிவான ஜிஜேயின் 2 உளவு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனான் விவகாரத்தில் தற்போது நிலவுகின்ற சூழல் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்ட புதிய அறிக்கை போர் நிறுத்தம் குறித்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அமைந்துள்ளது. மேலும் குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு விடுத்த செய்தியில் லெபனானில் போர் நிறுத்தம் என்ற பேச்சு கிடமில்லை என்பதையும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாதுகாப்பினை முழுமையாக உறுதி செய்யும் வரை ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்றும் அந்த அமைப்பை முழு பலத்துடன் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஹிஸ்புல்லா அமைப்பை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதும் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் நிலையான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதும் இஸ்ரேலின் இறுதி இலக்கு என்று நெதன்யாகு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் மிக்சிகன் பல்கலைக்கழகத்தில் செமி கண்டக்டர் துறையில் உதவி ஆராய்ச்சியாளராக பணியாற்றி வந்த டன்ஹா வாங் என்பவர் கடந்த மார்ச் 19ஆம் தேதி பல்கலைக்கழக கட்டடத்தில் இருந்து விழுந்து மர்மமான முறையில் உயிரிழந்தார். இந்த துயரச் சம்பவம் நடப்பதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் அமெரிக்க சட்ட அமலாக்கத்துறையினர் அவரிடம் கடுமையான முறையில் விசாரணை நடத்தியதாக சீன தூதரகம் குற்றம் சாட்டியுள்ளது. இது ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கலாம் என பல்கலைக்கழக நிர்வாகம் சந்தேகிக்கும் நிலையில் சீன வெளியுறவு அமைச்சு இதற்கு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. லெபனானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானும் உள்ளடக்கப்பட வேண்டும் என ஈரான் வலியுறுத்தி வரும் நிலையில் லெபனான் ஒருபோதும் ஆரம்ப உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கவில்லை என அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு லெபனானுடன் முடிந்தவரை விரைவில் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் அனுமதி அளித்ததாக தெரிவித்தார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நிலவுகின்ற பலவீனமான இருவார கால போர் நிறுத்தம் லெபனானில் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் முறியும் நிலையில் உள்ள சூழலில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு படைத்தளம் ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது தேசிய பாதுகாப்பு படை தளங்களில் ஒன்று விரோத ட்ரோன்களால் குறிவைக்கப்பட்டதாக குவைத் கூறியுள்ளது. இந்த தாக்குதலால் கணிசமான பொருள் சேதம் ஏற்பட்டதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் குவைத் அரசாங்கம் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளது. விரோத ட்ரோன்களை சமாளிக்க வான் பாதுகாப்பு படைகள் செயற்பட்டு வருவதாகவும் முக்கிய வசதிகள் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் குவைத் ராணுவம் சமூக ஊடகங்களில் தனிப்பதிவில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹோர்முஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்பட வேண்டும். ஆனால் ஈரான் எப்போது அந்த பாதையை கடக்கும் கப்பல்களுக்கு சுங்கவரி வசூலிக்க திட்டமிட்டு வருவது ஜனாதிபதி ட்ரம்பை உச்சக்கட்ட ஆத்திரத்துக்கு உள்ளாக்கியுள்ளது.
இப்போது நிறுத்துங்கள். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அதை செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படி செய்து கொண்டிருந்தால் இப்போது அதை நிறுத்துங்கள் என ட்ரம்ப் தன்னுடைய ரூட் சோசியல் தளத்தில் அதிரடியாக பதிவொன்றை இட்டுள்ளார். லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 1530 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 4812 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த உயிரிழப்பில் 130 குழந்தைகளும் அடங்குகின்றனர். அதேவேளை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அவசர கால சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் புதிய பல தகவல்களை அம்பலப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் முன்னாள் புலனாய்வுத்துறை தலைமை அதிகாரி சுரேஷ் சாலிவின் கைது மற்றும் அதைத் தொடர்ந்து வெளியான தகவல்கள் இலங்கை அரசியலில் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையார் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவரிடம் உள்ளதாக கூறப்படும் மறைக்கப்பட்ட உண்மைகள் குறித்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. ஈரானுடனான போர் தீவிரமடைந்த சூழலில் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வசந்த கால விடுமுறைக்காய் தலைநகரை விட்டு வெளியேறியிருப்பது இருதரப்பு அரசியல்வாதிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது சட்டம் இயற்றுபவர் தங்கள் பொறுப்பில் இருந்து விலகி இருப்பது விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் முழு நாகரிகத்தையும் அழித்து விடுவேன் என்று விடுத்த எச்சரிக்கை காட்டு தீயாய் பரவியது. இதனால் ஆத்திரமடைந்த ஜனநாயக கட்சியினர் ஜனாதிபதி பதவியில் இருந்து அவர் நீக்கும் 25வது திருத்த சட்ட மூலத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு நேற்று கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்தார். 2010-2015 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றுக்கு அமைய தன்னுடைய சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. எனக்கோ அல்லது எனது குடும்ப உறுப்பினர்களுக்கோ சொத்துக்களை மறைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதற்கமைய ஆணைக்குழுவின் கோரிக்கைக்கு இணங்க உரிய ஆவணங்களை வழங்க தான் தயாராக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் குறித்த பெண்ணை கைது செய்தனர். மகரகம பகுதியில் வைத்து மாணவர் விசா பெற்றுத்தரும் நிறுவனம் ஒன்றை குறித்த பெண் நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தின் மறைவில் பாரிய வேலைவாய்ப்பு மோசடியை சந்தேக நபரான பெண் செய்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் எவ்வித முறையான அனுமதியும் அல்லது உரிமமின்றி இயங்கி வந்த நிறுவனம் அதிகாரிகளால் முற்றுகையிடப்பட்டது. அங்கிருந்து பல வேலை ஒப்பந்தங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குவைட்டில் உள்ள தேசிய பாதுகாப்பு படைத்தளம் ட்ரோன்களால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது தேசிய பாதுகாப்பு படை தளங்களில் ஒன்று விரோத ட்ரோன்களால் குறிவைக்கப்பட்டதாக குவைட் கூறியுள்ளது. இந்த தாக்குதலால் கணிசமான பொருள் சேதம் ஏற்பட்டதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் குவைட் அரசாங்கம் சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளது. விரோத ட்ரோன்களை சமாளிக்க வான் பாதுகாப்பு படைகள் செயற்பட்டு வருவதாகவும் முக்கிய வசதிகள் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் குவைட் ராணுவம் சமூக ஊடகங்களில் தனிப்பதிவில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. லெபனான் விவகாரத்தில் தற்போது நிலவுகின்ற சூழல் குறித்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்ட புதிய அறிக்கை போர் நிறுத்தம் குறித்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அமைந்துள்ளது. மேலும் குறிப்பாக இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு விடுத்த செய்தியில் லெபனானில் போர் நிறுத்தம் என்ற பேச்சு கிடமில்லை என்பதையும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாதுகாப்பினை முழுமையாக உறுதி செய்யும் வரை ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்றும் அந்த அமைப்பை முழு பலத்துடன் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஹிஸ்புல்லா அமைப்பை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதும் இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் நிலையான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதும் இஸ்ரேலின் இறுதி இலக்கு என்று நெதன்யாகு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.